Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி சாம்பார் தான் செய்ய போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சாம்பார் வந்து செய்யிறது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும் சாம்பாரோட டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். 2-3 இட்லி சாப்பிடுறவங்க கூட கண்டிப்பா ஒரு 6-7 இட்லியாவது சாப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார். வாங்க இப்போ இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் தோரம்பருப்பு எடுத்திருக்கிற தோரம்பருப்போட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு. இதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது 100 கிராமுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பருப்பை தண்ணியில் நல்லா ஒரு 4-5 முறை அலசிட்டு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தோம்னா போதும். பருப்பு நல்லா வெந்து வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை வேக வச்சு மத்து வச்சு நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பருப்பை நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. அதனால் நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போடும்பொழுது வீடியோ எடுக்காமல் போயிட்டு அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 3-4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டா போதும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போதே நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். கண்டிப்பாக டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் சாம்பார் பொடி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். மசாலாலாம் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே புளி கரைசல் சேர்க்கணும். சாம்பார் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பாதி எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக நீங்கள் வந்து புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன மரநெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் கூட போதும். ரொம்ப அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் டிஃபனுக்கு அப்படிங்கிறதுனால தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி கூட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தண்ணியாக வச்சிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும் சாம்பார். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகணும். புளி கரைசலோடைய பச்சை மணமெல்லாம் போனால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா மணமாக சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக இனிப்பு சேர்க்கும் பொழுது பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம குக் பண்ணால் போதும். வெல்லம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியை செஞ்சுட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த சாம்பாரோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாரோட இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் டிஃபன் செய்கிற அன்னைக்கு இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.